வணக்கம். டாக்டர் ஸ்ரீராம் ஜெகநாதன், அரசாணிப்பாளைய கிராமத்திலிருந்து. நமக்கு விவசாயம் தொழிலோ அல்லது தர்மமோ இல்லை. நம்முடைய தர்மமும் தொழிலும் வேறு. இருந்தாலும் பூமியை காப்பாற்றணும். பூமியை காப்பாற்றணுன்னா மருந்து கெமிக்கல்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றணும், ரசாயனத்துலேருந்து காப்பாற்றணும்னு ஒரு உத்வேகம். அதனால் விவசாயம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதனால் ஆரம்பிக்கப்பட்ட காரியம். நிறைய முறை பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமான்ற குழப்பத்தில் விட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இயற்கை முறையில் பெருசாக இது கிடையாது அப்படின்னு ஒரு இது ஏற்பட்டிருக்கு ஜென்ரலாக. ஏன்னா பக்கத்தில் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா தூரத்தில் அதெல்லாம் மருந்து போட்டு பண்ணப்பட்டது. நல்லா செழிப்பாக தெரியும், நல்லா வளமாக இருக்காமல் தெரியும். பட் இந்த பயிரை பார்க்கச்சு குறையும் இல்லைன்னு தான் தோணுது. இதெல்லாம் இயற்கை விவசாயத்தில் இது நடவு, இது விறப்பாடு, கை விறப்பாடு, புல்லு நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் இதை பார்க்கும்பொழுது மனசுக்கு ஒரு அலாதியான திருப்தி ஏற்படுறது. ஏன்னா இது ரெண்டும் சேர்த்து 60 சென்ட் இருக்கலாம். இந்த 60 சென்ட்டில் பார்த்தோம்னா நாட் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது மாதிரி பார்க்கச்சே ஒன்றும் இது இல்லை. இதில் இது இருந்தாலே போரும் தான் தோணுது. இந்த அளவுக்கு ஒரு விளைச்சல் இருந்தால் அதுவே பெரிய விஷயம்தான். ஏன்னா மருந்து போடாமல் பூமியும் காப்பாற்றிட்டோம். நமக்கு ஓரளவுக்கு, ஏன்னா இந்த விதை நம்ம மார்க்கெட்லேருந்து வாங்கினது. ஸோ கண்டிப்பாக அது மருந்து போட்டு வந்தது தான். பட் இது பன்முறை இதையே திருப்பி இந்த ஈல்டு எடுத்து நம்ம திருப்பி இதை இது பண்ணச்சே நமக்கு நல்ல இது ஏற்படும், மாறிடும், விரையும் மாறிடும் காலப்போக்கில். ஸோ இது ஒரு அனுபவம் இல்லாத ஒரு விவசாயி, அதுவும் ஆளை வைத்துக்கொண்டு, நம்மளால் இறங்கி எதுவும் பண்ண முடியாது, ஆளை வச்சுட்டு பண்ணக்கூடிய விவசாயினுடைய ஒரு சிறிய முயற்சி. பார்க்கலாம். இன்னும் 1 மாதத்துக்கு மேலே இருக்குது அறுவடைக்கு. என்ன வந்தாலும் நமக்கு கவலை இல்லை. ஏன்னா எது வந்தாலும் இதில் லாபம்தான். பூமியில் நம்ம பூமியை நம்ம அதிகமாக அந்த பூமிக்கு இது கொடுக்காமல், சிரமம் கொடுக்காமல் செய்யப்பட்ட ஒரு விவசாயமாக அதை வச்சுக்கலாம். நன்றி.